சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் காசாவில் இஸ்ரேல் கடந்த 75 நாட்களாக நடத்தி வரும் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை 20,000 கடந்திருக்கு. இஸ்ரேல் இராணுவத்துக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே கடந்த அக்டோபர் மாதம் போர் தொடங்கியதிலிருந்தே மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் இராணுவத்தாலும் ஆயுதம் ஏந்திய யூத குடியேற்றவாசிகளாலும் 303 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. தாக்குதலில் சுமார் 3450 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. தங்கள் நாட்டுக்குள்ளேயே நுழைஞ்சி தாக்குதல் நடத்திய 1000க்கும் மேற்பட்ட ஹமாஸ் படையினர் சண்டையில் கொல்லப்பட்டதாக ஏற்கனவே இஸ்ரேல் கூறியிருந்தாங்க. இதில் வருத்தமான விஷயம் என்னன்னா, இறந்தவர்களில் கிட்டத்தட்ட 8000 பேர் சிறுவர்கள், 6200 பேர் பெண்கள். இது தவிர 52,576 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட போர் ஆரம்பித்து 70க்கும் மேற்பட்ட நாட்கள் ஆச்சு. ஆனால் அதில் 8000 பேர் காணாமல் போயிருக்காங்க. இன்னொரு வரைக்கும் தேடித்தான் இருக்காங்க. ஆனால் அந்த 8000 பேர் எங்கே போயிருக்காங்க, என்ன எதனே தெரியல. 20 ஹமாஸ் அமைப்பினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இஸ்ரேலுடன் அடிக்கடி மோதலில் ஈடுபட்டு வரும் ஹமாஸ் படையினர் அந்த நாட்டுக்குள்ள தரை, வான், கடல் வழியாக கடந்த அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து நுழைஞ்சு 1200க்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, சுமார் 240 பேரை அங்கிருந்து பிணை கைதிகளாக கடத்தி தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பு சும்மா விடுவாங்களா? சும்மா விட மாட்டாங்க. ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழித்து கட்டுவதற்காக இதை மீட்பதாகவும் காசா மீது தீவிர குண்டுவீச்சு நடத்தி வருகிற நேரத்தில் காசாவுக்குள்ள தரை வழியாக நுழைந்த இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கிடையே ஹமாஸுக்கு எதிரான தாக்குதலின் போது பொதுமக்கள் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டும்னு நம்ம அமெரிக்கா இஸ்ரேலிடம் ஏற்கனவே வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுது. இருந்தாலுமே இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த எண்ணிக்கை 20,000 கடந்திருக்கு. தாக்குதல் நடத்திட்டு இருக்க இந்த நேரத்தில் பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. தங்களால் கடத்தி செல்லப்பட்ட பிணை கைதிகளை இதற்கு மேலே விடுவிக்க போவதில்லை அப்படின்னு ஹமாஸ் அமைப்பு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. இதை குறித்து டெலிகிராமில் ஒரு ஆடியோ ஒன்று பதிவிறக்கப்பட்டிருக்கு. போரை நிறுத்த இஸ்ரேல் சம்மதிக்கும் வர காசாவிலிருந்து பிணை கைதிகள் விடுவிக்கப்பட மாட்டார்கள். காசா மீதான தாக்குதல் நிறுத்தப்பட்டால்தான் கைதிகள் பரிமாற்றம் குறித்து இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படின்னு பாலஸ்தீன தேசியவாத அமைப்புகள் முடிவு செய்துள்ளன என்று அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டதாக சொல்லப்படுது.